வணக்கம். அன்பான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உங்கள் சிவஸ்ரீ. இந்த பதிவுடைய நோக்கம், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா, காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது. இந்த டைம் இப்போ நமக்கு ஆரம்பமாயிருக்கா? எஸ், வெரி குட் டைம். இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் பொழுது விடியுது. நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம். இந்த வாரம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம். ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம். ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம். ஆனால் எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது. எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையாக நடக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம் தான். நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா, அதிலும் முக்கியமாக சனி பகவான் சாதகமாக இருந்தார்னா நம்மக்கிட்ட காலத்தை உணர்த்திடுவார். ஒரு ஆக்சிடெண்ட் ஆக போகுது. ஆக்சிடெண்ட்னா ஒரு காரும் மோதிக்கிறது, பைக்கும் காரும் மோதிக்கிறது மட்டும் இல்லை. வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட். இதற்கு என்ன காரணம்னா, நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம். இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார். என் உறவுகளே, உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிங்க. என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும். அசால்ட்டாக நம்ம சில விஷயத்தை போகக்கூடாது. கவனத்தோடு தான் போகணும். இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும். ஆனால் அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியாக இருக்குது. சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த பணம் நமக்கு நிற்கணும், நாம் நினச்சது நடக்கணும், நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது, நிஜமாகணும்னா காலப்புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கால ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த சூழ்நிலையில் எங்கே ட்ராவல் பண்ணுறார், எந்த திசையில் இருக்கிறார், எந்த புத்தியில் நம்மளுடைய ட்ராவலில் அவர் பங்கெடுக்கிறார், யாரோட கனெக்ட் ஆகியிருக்கார் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லாருடைய கனவுகளும் பலிக்கும். யாருடைய கனவும் மிஸ் ஆகாது. சிவபெருமானை நீங்கள் பரிபூர்ணமாக நம்பினா சனி உங்களுக்கு உதவி செய்வார். கொடுத்து வச்சவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடகராசியை பார்த்து, கடகராசிக்காரவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், ஒழுங்காக நீங்கள் என்னெல்லாம் கொடுத்தீங்களோ எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்களாகவே உல்ட்டாவாக எங்களை கொடுத்து வச்சவங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வெறும் கஷ்டத்தை தான் ஆண்டவன் கொடுத்து வச்சுருக்கிறான், கவலையை தான் கொடுத்து வச்சுருக்கிறான், வருத்தத்தை தான் கொடுத்து வச்சுருக்கிறான். ஒன்றும் நல்லதெல்லாம் பெரிய அளவில் கொடுக்கல. காலையில் சிரித்தா சாயந்தரம் அழறோம், சாயந்தரம் சிரித்தா காலையில் அழறோம். 6 மணி நேரம் கூட எங்கள் சந்தோஷம் நீடிக்க மாட்டேங்குது. இதில் கொடுத்து வச்சவங்கிற பேர் மட்டும். எத்தனை கனவை கலைச்சிட்டு எத்தனை கனவு கலைஞ்சு போய் உட்காந்துருக்கோம் தெரியுமா? அப்படின்னு வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி சில சவால்களை உங்கள் கண் முன் நிறுத்தப் போகுது. அந்த சவால்களில் அசால்ட்டாக அடித்து காலி பண்ணி ஜெயிக்கலாம். ஆனால் சவால்னாலே என்ன பண்ணக்கூடாது? அதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு. வீட்டில் இந்த சின்ன எறும்பு ஒன்று இருக்கும். நல்ல உதாரணத்தை கவனிக்கணும்.
இந்த சின்ன எறும்பு என்ன பண்ணும், மரம் இருக்கிற ஏரியாவில் அது போகும். மரம் எங்கே இருக்குது, வீட்டு கதை நிலவுன்னு சொல்லுவாங்க. கதவுல நிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதவு நிலையில் இருக்கும். அது மெயின் நிலையில் இருக்கும், கொல்ல நிலையில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த என்ன சொல்கிறது, ஜன்னல் எங்கெல்லாம் மரம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன எறும்பு போகும். தயவு செய்து அப்படி இந்த சின்ன எறும்பை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க உடனே எறும்பு மருந்து போட்டு அதை நிப்பாட்டிடுங்க. இன்றைக்கெல்லாம் எறும்பு மருந்துலாம் விற்கிது, அதை அசால்ட்டாக விட்டுடக்கூடாது. 10 ஃப்ளோர் மேலே இருப்பீங்க. எத்தனை ஃப்ளோரு? 10 ஃப்ளோருக்கு மேலே கூட நீங்கள் இருக்கலாம். உங்கள் வீட்டு மரத்தில் ஒரு சின்ன எறும்பு போகுது, அதை முதல்ல நிப்பாட்டணும். இல்லைன்னா அது உங்களுக்கே தெரியாமல் அந்த எறும்பு கரையானாக மாறும். கீழே பூமியில் இருக்கக்கூடிய கரையான அந்த எறும்புக்கு அந்த மரத்துக்குள்ளே கொண்டு வைக்கிறதுக்கான ஆற்றல் இருக்குது. இவ்வளவுதான். இது எங்கே நடக்குதுன்னு தெரியாது. எதுக்கு இப்போ இந்த உதாரணம்? இது எதுக்குங்க? கரையானுக்கு எறும்புக்கு என்னங்க உதாரணம்? அப்போ இந்த கடகராசிக்காரர்கள் இந்த வக்கர நிவர்த்தி சனி பகவான் ஆகிறதுனால இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எதையும் சின்னதாக யோசிக்க வேண்டாம். இது என்ன பண்ண போகுதுன்னு யோசிச்சிடாதீங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் அசால்ட்டாக இல்லாமல் அலாட்டாக இருங்க. பல சவால்களை சந்திக்க போகிறோம், ஆனால் எல்லா சவால்களையும் ஜெயிக்க போகிறீங்க. எல்லா சவால்கள்லையும் நம்ம சவால்களில் ஜெயிக்கிறதுல ஒரு ருசி இருக்குது தெரியுமா, அதை இப்போ அனுபவிக்க போகிறோம். அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை இது சின்னது அப்படின்னு மட்டும் நினைக்காம, அது ஒன்று பிடிக்கலை அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயம் உங்கள் வீட்டில் நடக்குதா, உங்கள் ஆஃபீஸில் நடக்குதா, உங்களுடைய அரசியலில் நடக்குதா, ஆன்மீகத்தில் நடக்குதா, கலைத்துறையில் நடக்குதா, அதில் என்ன காரணம் அதை கண்டுபிடிங்க. பிடிக்காத விஷயத்தை கண்டுபிடிங்க. இது கடந்துருங்க. இந்த கோயிலுக்கு போனால் அது மாறிடுங்க, இந்த பூசை பண்ணால் மாறிடுங்க, இந்த பரிகாரம் பண்ணால் மாறிடுங்க, அதெல்லாம் தூக்கி எறிங்க. வேண்டாம், இப்போ வேண்டாம். நான் அதுக்காக பூசை பண்ணாதீங்க, பரிகாரம் பண்ணாதீங்க, கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கவனிக்கணும். ஏன் அது நடந்ததுன்றதை கிளியர் பண்ணணும். அதை பண்ணாமல் இதை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. கடகராசிக்கு சந்திர பகவான் ஆட்சி பெற்றவர்கள். இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதே எதுக்குன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளையும் நம்ம பக்கத்தில் இருக்கிற வில்லங்கத்தையும் காட்டி கொடுக்கறதுக்கு தான். இப்போ இந்த காட்டி கொடுக்கும்போது அதை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு எறும்பு போகுது, ஏன் போகுது அப்படின்னு யோசிச்சா அவங்க எறும்பருந்து போடுவாங்க. எறும்பருந்து போடுறதுனால கரையான் வராமல் போகுது, முடிஞ்சு போச்சு. சின்ன எறும்பு, சின்ன எறும்பு தான் நிலைய வீட்டுடைய வாசல் பிரதானம் அழிச்சிருது. அது மாதிரி எதையும் சின்னதாக யோசிக்காதீங்க. இவங்க தான் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாடியே வராருன்னு வச்சுங்களேன். ஒரு விருந்தாடி வரார், யாரோ ஒருத்தவங்க, யாரோ ஒரு மனுஷனை ஃபோனில் பேசுகிறீங்க, யாரோ ஒருத்தவங்க சந்திக்கிறீங்க, அவர் தாங்க, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவன் தான் வில்லங்கமே, அவன் தான் வில்லங்கமே. இவ்வளோ நாள் அவன் தான் நம்மளை படுத்தியிருக்கிறான். நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் நல்லது சொல்கிற மாதிரியே சொல்லி நம்ம கெட்டது பண்ணியிருப்பான். இவன் தான் கெட்டவன். நீ நல்லா இருப்பப்பா, நீ இதை பண்ணு அப்படின்னு தெருவில் எடுத்து, தேரில் என்ன சொல்லுவாங்க, தேரை எடுத்து தெருவில் விடுற கதை. நம்ம நட்டமான பிறகு அப்படியா நட்டமாயிட்டு அப்படின்னு யோசிப்பான். அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இதே மாதிரி நட்டமாக பல பேர் ஆகிடுறாங்கன்னு. இந்த தூது போகிற வேலை கடகத்துக்கு இப்போ வேண்டாம். தூது போகிறது, தூது வரவங்களையும் நம்பாதீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனாலப்பட்ட கிருஷ்ணன் மகாபாரதத்தில் தூது போகிறான். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த தூது போகிற படலத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும். அவனுடைய நோக்கமே என்னென்னா, போரில் தன்னுடைய அணி ஜெயிக்கணும்னு கிருஷ்ணனே முடிவு பண்ணுறதுக்கு தான் தூது போனதே. அதில் விதுரனுடைய வில்லு உடைக்கப்படும், பார்த்துருக்கீங்களா? விதுரனுடைய பலத்தை இழக்க வைப்பான் அந்த இடத்துல. விதுரன் ஒத்தம் இருந்தால் போதும், துரியோதனை ஜெயிச்சிருப்பான். அவன் உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு வில்லே அவன்கிட்ட இருந்தது, அதை ஒடிச்சிட்டு போடுவான் அந்த மனுஷன். இதற்கு பிளான் போட்டதே கிருஷ்ணன் தான். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பிளானை தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. இப்போ நம்ம சின்ன விஷயத்தை கூட யோசிக்கணும்.
இதில் சொல்லுவாங்க, எதையுமே சின்னதுலேயே கிள்ளிடுப்பா, கிள்ளி அதை எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும், மனசு கஷ்டப்படாது. இதை செஞ்சு பாருங்கள். இந்த நேரத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி சில விஷயங்கள் படும். கடகராசிக்காரர்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஜாக்பாட் அடிக்க போகிறீங்க. நீங்கள் தான் பெரிய பிரில்லியன்ட், நீங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியாளர். வெற்றியாளராக இல்லாமா? வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். செஞ்சு பாருங்கள்.